இப்போத்தேன் பொம்பளை ஆளுக்கு யார் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கும்னே தோணும். இப்போ சுற்றி பார்த்துட்டு ஒரு பொம்பளை பேசும் பாரு, ஆத்தாடி இவ பக்கத்துலேயே உட்காந்தான், இவ சாதாரணமாக குலவை ஓட்டையில் சேலையை உறிஞ்சிக்கிட்டு ஆடும். இதை பிடிக்கலைன்னா நாளை பண்ண தாலிக்கு என்ன வரப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. சாமி அழைக்கிறேன். கருப்பு காளிமுனி ஐயனார், அந்த தாயமங்கலம் முத்துமாரி, சமயபுரத்தா, ஒத்தக்கால சப்பானி, ஒரு கால நொண்டி, மதுரை பாண்டிமுனி எல்லா சாமியும் ஆடி வந்து இப்போத்தேன் துடிய இறங்க போகுது இந்த நத்தவரைக்கு சாமியினுடைய மகிமையே. இந்த சுட்டு வட்டார கிராமத்திலிருந்து மக்கள் எல்லாம் இப்படி நத்தவரைக்கில் சாமி துடியாக இருக்கிறோம்னு நாளை காலையில் டீ கடையில் பேசணும். கர்பா நீ தான் அதுக்கு சாட்சி. எக்கோ சின்ன கொஞ்சம் சார் போய் ஹலோ செதுபதி நாடு செதுக்கு நல்ல பதினாடு பேர் போன சிவகங்கை மாவட்டமாய் என் சிவகங்கை சீமையா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடி கம்மாயா, கொல்லங்குடி கம்மாயா எத்தவனுக்கு கிழக்க வார்த்த பார்வையாய் நீதிக்கு நயத்துக்கும் பேர் போனாலாம் தலையை வெட்டுனதுனாலே எங்க ஆத்தாவுக்கு வெட்டுடையா காலின்னு பேர் உண்டு. கொஞ்ச நேரம் உன் கொல்லங்குடி கம்மாய விட்டு இந்த நத்த வரைக்கும் மண்ணில் உள்ளே வெள்ள குதிரை ஏறி என் ஐயனாரு நீ வேட்டைக்கு போகும் நாளையில சாட்டையத்தான் கையில் எடுத்து உன் குதிரை பொன்னிறமாய் நத்த வரைக்கும் ஐயனாரு உன் குதிரை பொன்னிறமாடாய் உன் குதிரை தடம் தங்க நிறமாய். கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில் என் ஐயனாரு எந்த குதிரைய பிடிச்சு வர போறே இங்க உள்ள முனியாண்டி எப்போ உனக்கு மறந்த படுக்க மழைக்கு வெயிலுக்கு உனக்கு கட்டடம் கிடையாதுடா, உனக்கு கட்டடம் கிடையாது. அது நிலையிலே இந்த நத்த உரைக்கு கிழவி உடையிலே இந்த நத்த உரைக்கில உள்ள முனியனுக்கு இந்த ஐயனாருக்கு நம்ம இங்க மழை தேங்காய் வளம் வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவின்னு சொன்னிச்சா. நம்ம இங்க மதுரையிலையும் நம்ம சிவகங்களையும் பாத்தியனூர்லையும் நம்ம ஜாமிக்கு தேங்காய் வளம் பூஜை ஜாம வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய இந்த நத்த உரைக்கு கிழமை மயிலக்கால 2 ஊட்டிய அங்கே கனத்த நல்ல நெல்லு மூட பாறை ஏத்தி என் ஐயனாருக்கு வளர்த்த காரி மாடு 2 மூட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம்பூ வசந்துங்க எங்க கிழமை தல்லா உள்ள சிரிச்ச முகத்துக்கு வாடகலவாய் அங்கே சும்மா கல் வீதிக்கும் அத்தீனம் வாசத்துக்கு எங்க முனியனுக்கு ஆனக்கல் ரொட்டுக்கு என் ஐயனாருக்கு கோட்டு உருமாலுக்கு இந்த நத்த உரைக்கு கிழமை கோரிப்பாளையம் ரொட்டுக்கு அங்கே பூப்பார தானே அத்தி எங்க சாமிக்கு புள்ள மாட்டு 2 முட்டி மதுரை மேலமட கம்மா வழியில் மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டியை மறிக்கிறேன். அப்போ நம்ம கிழவன் சொன்னாராய், அதாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிற்கிது, நான் மனசில் அணிதி நம்ம வண்டியிட்டு வேண்டிய இந்த நத்த உரைக்கில் உள்ள ஐயனையும் முனியனையும் காணாமுடா. அப்போ வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்டோம் போவோம். இந்த நத்த உரைக்கு சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதடே. என்ன நினைக்கிற என் நத்த உரைக்கு ஐயனாரும் முனியனும் என்ன நினைக்கிறாரு? ஏன்னு இந்த தாமதம் தெரியல. கோவூர கலசமே என் கருப்பனோட தங்கச்சி குண்டு கிளிய நான் வளர்த்த வைரத்தை காணாமுன்னு இன்னைக்கு சித்திர மாசமாய் இன்னைக்கு தேரோடுமானா மதுரை வையா யாத்துல டேலை நாங்க திரியாடுன நாளையிலே
நாங்க சொன்ன வாக்கு மாறுமாடா வலது கை கொடுத்தது மாறுமா ஆட்டு கிடையில எங்க கிழமை ஒத்தையில படுத்துறங்க நலையில அப்ப மழை பெஞ்சு வெள்ளமா போகுது அப்ப கிழமை சொன்னாராய் என் ஐயனையும் முனியனையும் நம்பித்தான் இந்த நத்த உரைக்கில நாடு மாடு வளர்த்துவாரே இங்க மாடெல்லாம் சாகுதுடாட்டா அப்ப ஐயனாரு எந்திரிச்சு பயப்படாதடா கிழவா நான் ஐயனாரு உனக்கு காமாடு தலைமாடு காக்கிறேன் என்று சொன்ன இந்த சாமி கலியேறி கம்மாயாய் என் கிழமை மடக்கு மடையில குளிக்கவாத தங்கச்சி காளியாத்தாவாய் அண்ணே முனியண்ணா அங்க ஆத்த அலறுதுடாய் கலியேறி உடமரம் அலறுதுடா உன் தம்பி மேலமட கம்மாயில இருக்கான பாண்டியே மேலமட கம்மாயா இந்த மட உனக்கு சொந்தம் இல்லை நீ இடமாறி உட்கார்ந்த இட கருப்பாயுரணியே என் கருப்பாயுரணி காவக்காரே என் பாண்டி முனி கொஞ்ச நேரம் நீ சமயபுரத்து முத்துமாரிய கூட்டிக்கிட்டு என் தாயமங்கலம் முத்துமாரி என் மானாமதுரை தல்லாகுளம் முனியாண்டியே நீ ரோஜாக்கார சாமிடா தல்லாகுளம் முனியாண்டிட்டே கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த கூட்டத்தில் நீ எந்திரிச்சு விளையாடு அரும்பு குறைய கூடாது கருப்பு தங்க நல்ல அண்ணனே புடியருவா ஏ புடியருவா ஏ சாஞ்சாட அண்ணனே வீச்சருவா கருப்பு தங்க நல்ல ஐயா புடியருவா அழகெல்லாம் மாடும் ஐயா வீச்சருவா ஏ வெள்ளி நல்ல அண்ணனே புடியருவா நான் ஓடி வரே சமயபுரத்தும் மாறியாத்தா சமயபுரம் யாத்தா மாறியாத்தா என் முளப்பாரிய தான் எடுத்து ஓடி வாத்தா யாத்தாய் சமயபுரம் ஆத்தா மாறியாத்தா என் முளப்பாரி உனக்கு எடுத்து வாரி என் அஞ்சு சட ஆத்தாவுக்கு பறிச்சு வர என் தாய மகள முத்து மாதிரி அழகு சட என் செல்ல மகளை அடக்கானாமுடா இருமுடிய தானும் கட்டி சமய உரத்தா நான் நேத்து கிடந்து தீத்து முட்டா முடியே ஆத்தா சுமந்து வந்தா நேத்து கடை ஆத்தா தீத்து புட்டா சொன்ன சொல்லு ஏத்தா மாறும் மாத்தா அண்ணனை காணாமுன்னு என் வளர்த்த உள்ள ஏத்தா தேடுறாத்தா என் கருப்பனையும் அடமுனியனையும் என் ஐயனையும் காணாமுன்னு தங்கச்சி மருகுறாடா அண்ணே அடகோடாங்கியா என அதுக்குள்ளே என மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முனி இருங்க பாண்டி சவுக்கையில வாண்டியே அண்ணன் அடகோடாங்கியா பாண்டி முனி ஆடி வர வேணுமையா சுருட்டு வாட அடிக்குதுற பாண்டி முனி நீ சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரன் பாண்டி முனி பதினெட்டு நாடர்களை படிக்கட்டு கர்ப்பு உனக்கு மணக்குதாடா என் மகனே நீயும் முடிவாடா என் 18 நாடர்களை படிக்கட்டு என் 18 படி காவக்காரன் கர்ப்பை 18 ஆட காவல் கட்டி ஆட 18ஆம் படி கருப்பசாமி என் வயதாயி ஒத்தாடா கற்பனுக்கு அவன் வளர்த்தானே என்ன காணாமடா கர்ப்பை ஆட கருப்பனுக்கு கருப்பை இந்த நேரம் எடுத்து வைக்க அண்ணனே கால்களுக்கு நான் கிளம்பு நான் செல்லணும் விட்டேன் எடுத்து வைக்கும் கருப்பா கால்களுக்கு கிளம்பு நீ செல்லணும் வெட்டி ஒட்டி வைக்க அண்ணனே கால்களுக்கு நான் உதிரி மூவு நான் செல்லணும் விட்டேன் ஒட்டி வைக்கும் கருப்பா கால்களுக்கு உதிரி பூவு கருப்பா செல்லணும் வெட்டி மாறாண்டா ஓடி மாறாண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வாடாடலை மாறாண்டா எங்க கருப்பு தாராண்டா எங்க கருப்பு வந்தானா ஓடி வந்தாண்டா
தந்துட்டான்டா எங்க கரப்பு மரம் தந்துட்டான்டா தங்க கரப்பு தாரா எங்க கருப்பு மரம் தாரா எங்க கருப்பு ஏ மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையழகா மாமதுர கல்லழகா மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையாக எந்த முன்னே சிரிப்பாயுதுடா நத்த உரைக்கு சாமி மோரா சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாது மாறாது சொல்வாக்கு தப்பாது சொன்ன சொல்லும் மாறாது நத்த உரைக்கு கிளவே ஆண்ட சாமி இது சொல்வாக்கு தப்பாது இங்கே அருள இங்கே ஆடும் சாமி இந்த மக்களை நீ கடைசி வர காக்கணும் எல்லா சாமியும் கடைசி வர கூட வரணும் என் கருப்பேன் காளி முடியா இந்த மக்களை கடைசி வர காமாடு தலமாடு காக்கணும் கருப்பு கூட வாடா காளி முடியா அதனைத் தொடர்ந்து ஆடகரசி அபிநய சுந்தரி எத்தனை வாய் பேசுமுன்னு அந்த பொம்பளை பிள்ளைக்கே தெரியாது. ஆள் 3 அடி உயர்ந்தேன். ஆனால் 37 பொம்பளை வாய் ஒரு பொம்பளை பேசுவான். எனது அன்பு தங்கச்சி எங்கள் மணப்பாறையைச் சேர்ந்த சாந்தி அவர்கள் நாட்டிய தாரையாக நடிக்க காத்து கொண்டிருந்தார். அடி ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஒரு ஆனந்த நாட்டியம்மா டெடி நதியினில் ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ குலுங்க குலுங்க ஆடடியோ. டி விசிலங்குளம் MK முத்துகிருஷ்ணன் நினைவாக MK அன்பலயத்துக்காக 201. அதனைத் தொடர்ந்து கல்லர் வலசை கைதி குரூப்ஸ் வெள்ளையன் உறவுகள் சார்பாக ரூபாய் 101 அம்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்திய அத்தனை சொந்தங்களுக்கும் MK அன்பலயம் சார்பாக நன்றி உறவுகளே. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக நான் சொல்லிக் கொடுக்க வசனம் ஒன்று பேசும் வசனம் ஒன்று என்றாவது ஒரு நாள் திருந்துவானா என்று போராடி கொண்டிருக்கின்ற நகைச்சுவை தென்றல் எனது அன்பு மாப்பிள்ளை விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2.25 அடி உயரம் உள்ள உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணின் மைந்தன் பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு தென்னகத்து புகழ் இந்த சிவகங்கை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நான் மறக்க முடியாத ஒரு கிராமம் என்றால் சிங்கநோட்டை குருந்தங்குளம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற தினா தினா ஆடியோ சிங்கநோட்டை குருந்தங்குளம் தினா தினா சிங்கனோட குருந்தங்குளம் சொந்த ஊருங்க ஏய் தினா எங்க தினா மைஜன் குருந்தங்குளம் சொந்த ஊரு ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு தினா மைஜட்டு இதுதாங்க பட்டி தொட்டி வாங்குது பேர் தாங்க காட்டில மேட்டில ஒளிக்கலங்க நத்தவரைக்கு கிராமத்துள்ள மேடதானுங்க நீங்க வாழ்க வாழ்க தினாமைஜன் நீங்க வளர்க வளர்க தினாமைஜன். சூப்பர். நான் அவளை எளிதாக எல்லா மைஜட்டையும் பேராக சொல்லிட மாட்டேன். நான் படக்குன்னு வந்து மைஜர் ஜல்லினா கோவப்பட்டு பேசுவேன். ஆனால் உள்ளே இருந்தது வரைக்கும் இன்ன வரைக்கும் விடிய வரைக்கும் மைஜர் சூப்பரியா தம்பி தினா வாழ்த்துக்கள். 16 தடவை சொல்லியிருக்கேன். ஒரு 10 ரூபா நகட்டலையாடா. அப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குது நாங்கள் தெருவில் பிச்சை எடுத்துக்கிறோம். என் தம்பி தான் சிவன்ராத்திலேருந்து என்னமோ தெரியல ஒரு மாதிரியா இருக்கேன். தினா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய அனைத்து நல்ல உள்ளதுக்கு நன்றி. கொட்டகை உரிமை வந்து முத்துகிருஷ்ணே கொட்டகை அமைப்பு யாருப்பா? கொட்டகைக்கார் தினாதானா? வாழ்த்துக்கள். எல்லாமே வச்சுருக்கேன்டா. அவன்கிட்ட காசு பொருளுமாடா. வேற திரைப்படம் கிடப்பன்னு ஓட்டுறானா? நாடகத்தை காண வருக வருகன்னு 2 கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கிருஷ்ணர் கோவில் உறவினர்கள் மற்றும் இளைஞர்கள் நத்தபுரைக்கு வாழ்த்துக்கள் அன்பு உறவுகள். நன்றி நன்றி நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் படித்த ஒரு பட்டதாரி, நாடக கலை மீது ஒரு காதல். என் அன்பு தம்பி
இந்த நத்தபுரைக்கு மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற நாடக அமைப்பாளர் என் செல்லத்தம்பி நத்தபுரைக்கு கே ரங்கராஜன், துணை ராஜநடிகர், இந்த நாடகத்தின் அமைப்பாளர். எத்தனை நடிகர்கள் பேர் வாங்கினாலும் இந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரன் ரங்கராஜ் அவன்தான் என்பதை கூறிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. தொடர்ந்து நாடகம் மட்டும் கிடையாது, சமயம் பாத்திரம் எச்சியல் எடுக்கிறது எல்லாம் அமைங்க. நமக்கே ஆள் இருக்காங்க, டேப்பில் கூட தள்ளி விட்டு வந்துடுவாங்க. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள், ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகன் அவனுக்கு பார்த்து ஒரு கிளாப் கிடைக்குமா? அதனை தொடர்ந்து கொலாப்பு கிடையாது, கிளாப். அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி குருவினந்தல், எதற்கு அவன் பிறந்தான் என்ற அகராதி பய மகன் பாண்டி, அவனுக்கு ஒரு சின்ன கெஞ்சு கிடைக்குமா? அதனை தொடர்ந்து லேப்டாப் இன்ஜினியர் சொல்லுவேன், பார்த்தா அன்னைக்கு ஊதுவத்தி வித்துக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்டில். என் அன்பு தம்பி சிவசங்கை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த தினா ஆடியோஸுக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய யூடியூப் சேனல் தினா யூடியூப் சேனல் என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு நடுவில் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி மண்ணின் மைந்தன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு பாச உறவுகள் தங்கும் விடுதியினுடைய உரிமையாளர், நாடக நடிகர். உங்கள் அத்தினவி ராசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். விசிலங்குளம் தினா ரேடியோஸுக்காக 101 நன்றி. அவனுக்காக கொடுத்தது நகட்ட மாட்டான்டா. இந்த என் தம்பி வந்துட்டாங்க சங்கங்க. தம்பி இருப்பா, செத்தா அடுப்பு ஆப்போம். வந்திருக்கின்ற நாடக நடிகர்களே, இந்த நத்தபுரைக்கு கிராமம் அன்போடு வரவேற்கும் விதமாக பொன்னடை போத்தி இங்கே மகிழ்ச்சியை ஆழ்த்த வருகிறார்கள். நத்தபுரைக்கு கிருஷ்ணன் கோயில் உறவினர்கள் மற்றும் இளைஞர் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கைதட்டலாம் நண்புறவுகளே. ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஒரு சூப்பர் ஹார்மோனியம் இன்னைக்கு இந்த மண்ணுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தம்பி சந்துரு, அதனைத் தொடர்ந்து பெரிய ஞானிகிட்ட படித்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திக்கு பகிர்விக்கிறார்கள். அதே மாதிரி எந்த வேலை கொடுத்தாலும் அதை கவனமாக அதை சூப்பராக செய்யக்கூடிய என் அன்பு தம்பி மணிவேல் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் ஒரு பாதுகாவலன், ஒரு ஓட்டுநர் என்பது எனக்கு ஒரு பெருமை. என்னை ரோடு தெரியாமல் காட்டுக்குள்ளே விட்டானே, அதுக்கு தான் அவனை வைகிறேன். அப்படித்தான் ஓட்டுவேன். அன்பு தம்பி காது கேட்காத செகுட்டு குதிமை தம்பி தாளம் ஜதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கொஞ்சம் நகைச்சி ஒன்றை சொல்லிவிட்டு அகராதி மயிறு ஏறிக்கிடுச்சு. இன்னைக்கெல்லாம் டெய்வர் சீட்டில் காலத்துக்கு போட்டு தூங்கியிருக்கேன். இளைஞரணி பூரா மேடைக்கு வாங்க. தம்பி நீங்கள் இளங்க கிடையாது, சூத்தரிச்சு போவேன். என்னடா இருந்தால் இங்கே காலை காணா வா, இளைஞரணி பூரா வருவீங்களா தம்பி? மேடைக்கு வாங்க. 120 டீசர்ட்னு சொன்னாங்க, 7 பேர் தான் இருக்காங்க. இந்த அங்கிட்டு இருக்கிறதுல இளைஞர் தானப்பா, அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. தம்பி வாங்க, இளைஞர்லாம் வாங்க, சிங்க தம்பியெல்லாம் வாங்க, இன்னும் ஒரு 50 பேர் சேர்த்து வாங்க. இப்போ மேடையை சாச்சி விட்டு போயிடுவோம். காலகாலத்தில் நாங்களும் உடம்பு நீர் கட்டு. பாசத்துக்குரிய கிருஷ்ண கோயில் உறவினர்கள் மற்றும் நத்தபுரைக்கு இளைஞர் சார்பாக எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறாங்க. மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். எத்தனையோ நத்தபுரைக்கிலே பேர் வாங்கின பெரியவர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். அந்த பெரியவருடைய வளர்ப்பில் வளர்ந்த இந்த சிங்கங்கள் பூராம் சோட போகாது. என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி.
மறக்க முடியாது. தம்பியினுடைய இந்த மாலைகள் பொன்னாடையோட இவள் அத்தனை பேர் மனசும் கோடி ரூபாய்க்கு சமம். ரொம்ப நன்றி தம்பி. எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஆற்றுல அழகர் இறங்குறதுக்கு பாப்பாவுக்குன்னு எனக்கும் குடும்பத்தோட 11 மொட்டை ஓடுறோம். மொட்டையடிக்கிற செலவை நீங்கள் பார்த்து எல்லோரும் வந்துடுறேன். நத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்காகத்தான் இந்த மாலையும் பொன்னாடையும் நான் வாங்கிட்டேன். எல்லாமே என் உறவுகள் தான். ரொம்ப நன்றி தம்பி. எல்லோரும் வந்துடுறேன். கிடா வெட்டுறேன், செவரொட்டியை நானே தின்றுவேன். நன்றி. தண்ணி தெளிச்சு உள்ள வை, காலையில் எம்பூரான்னு ஊற்றுரும். என்னடா அழகர் கோயில் யானை மாதிரியே கிளம்பிட்டேன். போயிட்டு வரேன். உங்களை மகிழ்விப்பதற்காகத்தான். பொம்பளையால என்னை விளக்க மாட்டேன், அடித்தாலும் பரவாயில்ல. இதை சொல்லலைன்னா வண்டியில் போகும்போது திணறு திட்டுவாங்க. அமைதியாக இருங்க. யானை கதை. அப்புறம் யானை வெறிச்சிட்டு ஓடிடும். எலியை போட்டு மிதிச்சு பிடிச்சி செத்து போவேன். அது இருக்கிற எலியே ஒரு புருஷன். ஒரு யானை மானாமதுரை சந்தைக்கடைக்கு வாரம் காய்கறி வாங்க வருமா. அந்த சந்தைக்கடைக்குள்ள ஒரு எலி டெய்லி இந்த யானையை வாரம் பார்த்துருக்கு. பார்க்கும்போது யானைகிட்ட சொல்லியிருக்கு, யானை ஒன்றே ஒரு நாளைக்கு நான் கிண்ணா எலி சொல்லியிருக்கு, சந்தை கடைகளை பண்ணாங்கன்னா பூரா பேரும் ஜாமான் வாங்காமல் ஏன் ஜாமானை வாங்கிடுவாங்க. நீ என்ன பண்ணுறீங்கன்னா மானாமதுரைக்கு அங்கிட்டு பைபாஸில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. கருவக்காடு முள்ளு குத்தம். அது என்னமோ இவன் வச்சிருந்த மாதிரி வச்சுறான்டா. அப்போ கதை சொல்ல மாட்டான்டா போடா. சிறந்த யானை காலையிலேயே அன்னைக்கு நைட்டியை போட்டு பேர் லெவலாம் போட்டு லிப்டிக்கெல்லாம் போட்டு ஒர்க் அவுட்டு. எலி வர்றாரு லவரு, இன்னைக்கு குமுறி எடுத்துருவார் நீக்ரோ. யானை போய் தந்தப்பில் நின்றுச்சு. இந்த எலி அன்னைக்குன்னு பிஎன்டபிள்யூ காரில் லிஃப்ட் கேட்டு இருடா தம்பி யானை வெறிச்சிட்டு போயிடும். அப்புறம் தினந்தப்பம் முடிச்சு போகிறோம். சரின்னு யானை போய் நின்றுச்சு. இந்த எலி போய் யானையை ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிருக்கு. முண்டைக்கு கப்ளிங் தெரியல. அப்புறம் பார்த்துட்டு திடீர்னு என்னடான்னு உள்ளே போயிடுச்சு. அந்த யானை பட்டான்னு குசை போட்டு விட்டுருச்சு. நம்ம பட்டான்னு விழுந்து முண்டை மயில்களில் அடிச்சு எலி கிருன்னு வந்து பின்னாடி போய் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்திருக்கு. யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்யவா. இது ஒரு கதைன்னு இது டெய்லி வெளியே இருக்கும்போது போட்டு கேளுங்கடா. என் தம்பிகளுக்காக போயிட்டு வரேன். ஒரே ஒரு விஷயம், தம்பி இருப்பா. வீட்டில் கஞ்சி குடிக்க மாட்டாங்க, இடியப்போம். வெளியூர்லேருந்து வந்த என்னுடைய தம்பிகளுக்காகத்தான் நான் அதிக நேரம் நாடகத்தில் எடுத்துக்கொள்வேன். உண்மைதான். அதே மாதிரி எனக்கு என்னென்னா ஒரு மன வருத்தம்னா, பப்புன் டான்ஸை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்களே. திறமையான கலைஞர்கள்லாம் நிறையா இருக்காங்க, அவர்களை யாரும் பார்ப்பதில்லை. தயவுசெய்து எல்லாரும் விடிய வர உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு பெரிய பெருமையாக இருக்கும். பாத்ரூம் சொல்கிறதே நேற்று ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. நேற்று ஒருத்தன் 100 அம்பளிப்பு கொடுத்தேன். கடைசியில் அழுதுகிட்டு வந்தேன். என்னன்ட்டேன், எவன் சாவியை போட்டு ஏன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கடா. ஆனால் எடுத்துகிட்டு போனேன் அறிவாளி. அவன் வந்தது எக்ஸல் என்ஃபீல்டை தூக்கிட்டு போயிருக்கேன். இவன் கடைசியில் வண்டி இல்லாமல் இன்னொருத்தர் விட்டு கேட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா. எப்பப்பா அது 3 மணி போல். அப்போ அவன் சரக்கு வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன். இப்போ டான்ஸ் வரும். இன்னைக்கு தான் அந்த பிள்ளைய பூனை கழட்ட போகிறேன். ஆமாம், இவருக்கு தானே பொண்ணு பார்த்துருக்காரு. அது இன்னொருத்தன் மொட்டாட்டிடா அத்தை குள்ளிடா. காலையில் 5:30 புருஷனை போயிடும். அது நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் சொல்வோம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் வெளியணும். நீங்க எல்லோருமே இதே போல நத்த உரைக்கு மண்ணில் வருஷம் சாமி கும்பிட ஒற்றுமையாக தாய் பிள்ளையாக நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நம்ம சாமி துடியா இருக்கு. உங்களை காமாடு மாடு காக்கும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடன் வாங்காம நிம்மதியாக நல்லா இருக்கணும்.